Exercise 3.11. First question. Solve using the method of substitution. Third substitution. 10% of x plus 20% of y equal to 24. 3x minus y equal to 20. First இந்த equation எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது 10% of x கொடுத்திருக்கான். அப்போ 10%னா 10 by 100 தானே. 10 by 100 into x ன்னு போட்டுக்கலாமா. Plus 20%னா 20 by 100. 20 by 100 into y ன்னு போட்டுக்கலாமா equal to 24. இப்போ கட் பண்ணிக்கலாம். 0 0 போயிரும். அப்போ 1 by 10 into x plus 2 by 10 into y equal to 24. இப்போ 1 by 10 னா டிவைட் பண்ணும்போது 0.1 கிடைக்கும். 0.1 into x plus இந்த ரெண்டை டிவைட் பண்ணும்போது 0.2 into y equal to 24. இப்போ இதை ஒரு 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடலாமா. அப்போ இது equation 1 எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் equation 10 கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் இது x ப்ளஸ் இது 2y equal to 24 into 10 240. இது equation 2 எடுத்துக்கலாம். இப்போ இதில் x வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. x தான் தனியாக இருக்குது. அப்போ x equal to 240 மைனஸ் இந்த 2y இந்த பக்கம் போது ப்ளஸ் மைனஸ் 2y. இப்போ 240 minus 2y. x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த equation எடுத்துக்கலாம். 3x minus y equal to 20. இது third equation எடுத்துக்கோங்க. எடுத்தா இதில் x வேல்யூ கொண்டு போட்டுக்கலாமா. இப்போ xக்கு 3 into 240 minus 2y minus y equal to 20. இப்போ 3 into 240 720 கிடைக்கும். minus 3 into 2 6y minus y equal to 20. இப்போ 720 minus 6y minus y minus 7y equal to 20. minus 7y equal to 20. இந்த 720 இந்த பக்கம் போது minus 720. இப்போ minus 7y equal to 20 minus 720 minus 700. minus minus கட் ஆகிருமா. y equal to 700 divided by இப்போ கட் பண்ணிக்கலாம். 1 into 7 7 1 into 7 7 100. அப்போ y equal to 100. y வேல்யூ 100 கண்டுபிடிச்சாச்சு. இந்த y வேல்யூவை கொண்டு இந்த எக்ஸில் போட்டோம்னா நமக்கு x வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ x minus 240 x equal to 240 minus 2y. இந்த equationல y வேல்யூ போட போகிறோம். இப்போ x equal to 240 minus 2 into yக்கு 100. இப்போ 240 minus 2 into 100 200. இப்போ x equal to 40ல 240ல 200 போச்சுன்னா 40 கிடைக்குமா. இப்போ x equal to 40. ஆன்சர் எழுதிக்கலாமா. ஆன்சர் x equal to 40 y equal to 100. Fourth subdivision. root 2x minus root 3y equal to 1. root 3x minus root 8y equal to 0. கொடுத்திருக்கிறது first equation second equation எடுத்துக்கலாம். இப்போ root 2x minus root 3y equal to 1. இது first equation. root 3x minus root 8y equal to 0. இது second equation. இப்போ இந்த second equationலேருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ second equation எடுத்துக்கோங்க. root 3x equal to இந்த minus root 8y இந்த பக்கம் போகும்போது plus root 8y. இப்போ இதில் y வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. y வேல்யூ கண்டுபிடிச்சா root 3 divided by root 8 into x. இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த y வேல்யூவை கொண்டு ஃபர்ஸ்ட் equationல போட்டுக்கலாமா. ஃபர்ஸ்ட் equationல போட்டுக்கலாம். root 2x minus root 3 into y க்கு வேல்யூ root 3 divided by root 8 into x equal to 1. இப்போ LCM எடுக்கலாமா. LCM இங்கே root 8 இல்லை. அப்போ root 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ root 2 into root 8 into x minus root 3 into root 3 3. 3 into root 3. root 3 2 times மல்டிப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். இப்போ 3x divided by root 8 equal to 1. root 2 into root 8 root 16. 16x minus 3x equal 1 into root 8 root 8. இப்போ root 16 16 வெளியே கொண்டு வந்தால் 4 into 4 16. அப்போ 4 எடுக்கலாமா. 4x minus 3x equal to root 8. இப்போ 4x minus 3x x மைனஸ் பண்ணும்போது x கிடைக்கும். x equal to root 8. இப்போ xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x equal to root 8. இதை நம்ம yல கொண்டு போட்டுக்கலாமா. y equal to root 3 divided by root 8 into x இருக்கும். இதில் போட்டுக்கலாம். root 3 divided by root 8 இந்த xக்கு வேல்யூ root 8. இப்போ root 8 கட் ஆகும். y equal to root 3. இப்போ yக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா. ஆன்சர் equal to x equal to root 8
y equal to root 3. The answer.